திருமாலின் தசாவதாரம் 10ஆம் அவதாரம் கல்கி அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது 10வது அவதாரம். யுகத்தின் முடிவிலும் திருமால் எடுக்கும் அவதாரம் கல்கி அவதாரம். கலியுகத்திலும் எடுத்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த கலியுகத்தை காப்பாற்ற பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து விட்டாரா அல்லது இனிமேல்தான் எடுக்க போகிறாரா என்று சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றும்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணடைந்து அவரது திருநாமத்தை கூறி செய்யும் செயல்களை எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்து அவரே சரணம் என்று வாழ்வதே இந்த கலியுகத்திலிருந்து நாம் மீண்டு இறைவனை அடையும் வழியாகும். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முடிந்து பகவான் ஸ்ரீவைகுந்தம் சென்றதும் கலிபுருஷன் பூலோகத்திற்குள் நுழைந்து விட்டான். அவன் ஆட்சியினால் தர்மம் நசிந்துவிடும் என அறிந்த தர்மபுத்திரர் முதலிய பாண்டவர்களும் ஸ்ரீகிருஷ்ணரை தொடர்ந்து வைகுந்தம் சென்றார்கள். கலி பிறந்ததும் கலி தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும், அவர்களுடைய பிராண சக்தி குறைந்து போகும், வர்ணாசிரமம் நிலை குலையும், வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும், ஆளும் அரசர்கள் திருடர்கள் போல் ஆவார்கள், தர்மம் பாஷாண்டம் மயமாகும், ஆளப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுவர், பந்துக்கள் மைத்துனன்மார்களாக நடந்து கொள்வர், வர்ணங்கள் எல்லாமே சூத்திர வர்ணமாக மாறும், பசுக்கள் ஆடுகள் போல மெலியும், முனிவர்களின் ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுபவை கிரகஸ்தாசிரமத்திற்குள் போய்விடும், தாவரங்களில் மரங்கள் வன்னி மரங்களைப் போல காணப்படும், செடிகள் அணுவென சிதைந்து விடும், மேகங்களில் மின்னல்கள் மிகும், தர்மானுஷ்டானம் அற்று போவதால் வீடுகள் சூன்ய பிரதேசமாகும், மக்கள் கழுதைகளின் தர்மங்களை உடையவர் என ஆவார்கள். இப்படி கலி முற்றிய நிலையில் பகவான் சத்வகுணத்தால் மீண்டும் அவதாரம் செய்வார். சராசர குரு என்றும் சர்வஸ்வரூபி என்றும் ஈஸ்வரரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றவும், சாதுக்களை அவர்களுடைய கர்ம தலைகளிலிருந்து நீக்கி மோட்சம் அளிக்கவும் ஏற்படும். சம்பள கிராமத்தில் முக்கியமானவரும் மகாத்மாவுமாகிய கல்கி என்ற பெயருடன் பகவான் அவதரிப்பார். அணிமாதி அஷ்டமா சித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களுடன் லோகநாயகன் வேகமாக செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தீயோரை அடக்குவார். ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அரச வேடம் தாங்கி மறைவில் வாழும் திருடர்களை கோடிக்கணக்கில் சம்ஹாரம் செய்வார். துஷ்டர்கள் அழிவர். அதன் பின்பு புண்ணிய வாசனை கலந்த காற்றினால் தீண்ட பெறும் நாடு நகர மக்கள் உள்ளம் தெளிவு பெறும். அவர்களது உள்ளத்தில் சத்வகுண சீலரான பகவான் வாசம் செய்வார். அவர்களுடைய சந்ததி நல்ல வகையில் நல்லவர்களாக பன்மடங்கு பெருகும். தர்மத்திற்கு உறைவிடமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த உலகம் பழைய கிருத்த யுகம் எப்படி இருந்ததோ அதன்படி மாறும். மக்களின் பிறப்பும் சாத்வீகமாக திகழும். சூரியன், சந்திரன், குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் எப்பொழுது கூடுகிறார்களோ அதுவே மறுபடி தோன்றக்கூடிய கிருத யுகம் எனப்படும். ஸ்ரீஹரியின் தசாவதார கதைகளை ஏகாதசி துவாதசி காலங்களில் படித்தாலோ கேட்டாலோ நமக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. யுகங்கள் 4 வகைப்படும். அவை கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பதாகும். இதில் கிருத்தயுகம் 17,28,600 வருடங்களும், திரேதாயுகம் 92,96,000 வருடங்களும், துவாபர யுகம் 8,64,000 வருடங்களும், கலியுகம் 4,32,000 வருடங்களும் கொண்டது. இந்த 4ம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகமாகும். கலியுக முடிவு பற்றி வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் தரும் குறிப்பு: முதல் யுகத்திற்கு நாள் 8, 2ஆம் யுகத்திற்கு நாள் 6, 3ஆம் யுகத்திற்கு நாள் 4, 4ஆம் யுகத்திற்கு நாள் 2,
ஆகக்கூடிய நாள் 20 கற்பம் முடிக்கக்கூடிய நாட்கள். அதாவது 1000 சதுர்யுகம் என்பது ஒரு கல்பமாகும். 2,16,000 நொடி ஒரு நாள். அதாவது நாள் ஒன்றுக்கு நாழிகை 60, நாழிகை ஒன்றிற்கு வினாடி 60, வினாடி ஒன்றிற்கு நொடி 60. இப்படி நாளிரண்டிற்கு 4,32,000 நொடி. இந்த 4,32,000 நொடியும் வருஷமாக கலியுகத்திற்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கலியுகம் தோன்றி வெறும் 5128 வருடங்களே கழிந்திருக்கின்றன. கல்கி அவதார கதை இனிதே நிறைவடைந்தது.